ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்லயே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா 2 பேரை வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு இருக்காங்க. உன்னோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, உனக்குன்னு சொத்து பத்தி எதுவுமே கிடையாது, இனிமே நீ அனாதை தான், போய் ரோட்ல பிச்சை இடு, உனக்குன்னு இந்த வீடெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி இவ்வளவு வெளியே தள்ளிட்டு 2 பேரும் உள்ள போயிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா கொற்ற மலையில அழுதுகிட்டே போய் ரோட்டு பக்கமா ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் கொடை எடுத்துட்டு வரான். இது வேற யாரு கிடையாது, நம்ம கதையோட ஹீரோ தான். இப்ப ஹீரோ வந்து என்ன கேக்குறானா, எதுக்காக இந்த மலையில இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, உனக்கு வீடு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்குன்னு யாரும் இல்ல, என்னோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, அதனாலதான் நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு இவ சொல்ல, நான் உனக்கு வீடு தரேன் வா அப்படின்னு ஹீரோ கைய நீட்ட இவ்வளவு கைய கொடுக்குறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப இவ ரூம்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, பாஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களோட உயிரை காப்பாத்தினது இந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவனோட எதிரிங்க ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோ ஒரு ஓரமா வந்து உட்கார்ந்துருப்பான். பார்த்தா அவனோட உடம்புல பயங்கர காயமா இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல ஹீரோயின் தான் வந்து ஹீரோவோட உயிரையே காப்பாத்திருப்பா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் என்ன காப்பாத்தினால அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, இந்த பொண்ணு குடும்பத்தை சேர்ந்தவ, அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க சொத்து எல்லாத்தையுமே பாய் அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க, இந்த பொண்ணோட பேர்ல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா நீ இங்க இருக்கிறதா உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு இவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா கையில துப்பாக்கியோட ஷூட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல நிறைய பாடி கார்டு நிக்கிறாங்க. என் கூட யாராவது போட்டி போட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் நீங்க ரொம்ப நல்லா ஷூட் பண்ணுவீங்க, உங்க கூட எங்களால போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்ல, இப்ப இவ ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த இடத்துக்கு வந்த புதுசுல ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ஷூட் பண்ணிட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோ கிட்ட வந்து நானும் ஷூட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஹீரோ அவனோட ஷர்ட்டை கழட்டி காமிச்சு, பின்னாடி பத்தியா 2 புல்லட் பட்டிருக்கு, ஷூட்டிங் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, உங்க உடம்புல உள்ள காயத்தை பத்தி எனக்கு ஒன்னும் பயம் இல்ல, சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சொல்லி கொடுத்திருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது, அவர் எப்பதான் வருவாரு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இன்னைக்கு வர வாய்ப்பு இருக்கு, ஏன்னா பிசினஸ் ட்ரிப் இன்னையோட முடியுது அப்படின்னு சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போறா. இப்ப இவ புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து வீட்டோட வேலைக்கார லேடி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே சமைச்சு வைங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரவே இல்ல. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாரு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் கூட ஆகலாம்ல, நீங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, இவ்வளவு சோகத்தோட போய் படுத்து தூங்கிடுறா. இப்ப அவ மிட் நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்த்து என்ன யோசிக்கிறானா, இன்னும் அவர் வீட்டுக்கு வரலையா, ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிருச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இவ வெளியே வந்துட்டு இருந்தா. அந்த இடத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர போதையில வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் பாத்தீங்கன்னா அங்க இங்கே தள்ளாடிட்டு இருக்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவ போய் பிடிக்க 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்க, என்ன மன்னிச்சிட்டு எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா வலுக்கட்டாம கூட நைட்டு ஒன்னாவே ஸ்டே பண்ணிடுறான். இப்போ ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஐயோ இவர் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டேனே, எப்படி இவர் மூஞ்சில முழிப்பேன், அடுத்த நாள் பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு என்ன யோசிக்கிறானா, எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா இருந்துக்க வேண்டியதா அப்படின்னு போய் அவளோட பெட்ரூம்ல படுத்து தூங்கிடுறா. இவ நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது கூட ஹீரோ தான் இவளோட கனவுல வந்து கிஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப அடுத்த நாள் விடிஞ்ச உடனே இவளை பாத்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு ஓடிட வேண்டியதான், போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுல எங்கன்னா தங்கிக்கலாம், இவர் மூஞ்ச பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இவ போக பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். எங்க போற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இப்ப ஹீரோ அவ கழுத்துல உள்ள காயத்தை பாக்குறான். என்னாச்சு உன் கழுத்து, எப்படி இந்த காயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, கொசு கடிச்சிருச்சு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்கிட்டே நீ போய் சொல்றியா, இது கொசு கடிச்ச மாதிரி தெரியல, யார் கூட போறதுக்கு பிளான் பண்ற, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவங்களோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, அந்த விஷயத்தை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. உனக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்றத மறந்துட்டியா, 19 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள நீ யாருன்னே தெரியாதனோட குழந்தையெல்லாம் சமக்க போறியா, இனிமே இந்த ரூமை விட்டு நீ வெளியே போக கூடாது, ஏன் வீட்டை விட்டு கூட வெளியே போக கூடாது, நீ இந்த ரூம்ல தான் இருக்கணும், டேய் இவ யார இடையில போய் மீட் பண்ணா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல ஹீரோட அசிஸ்டன்ட் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை ரூம்ல போட்டு பூட்டிட்டு போக, எனக்கு சுத்தமா பிடிக்கலடா அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, அவ யார் கூட சுத்துறா அப்படின்ற விஷயத்த சீக்கிரம் கண்டுபிடிச்ச சொல்ல அப்படின்னு சொல்ல, அவனும் சிரிச்சுக்கிட்டே ஓகேன்றான். இவனுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்றது போக போக பார்க்கலாம். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா ஏட்டி குதிக்கலாம் அப்படின்னு எட்டி பார்த்தா அங்கேயே 2 பேர் நிக்கிறானுங்க. சா
இந்த பையன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி ஆளுங்களை நிக்க வச்சிருக்கான் பாரு அப்படின்னு இவ திட்டிட்டு இப்ப அங்க உள்ள ஜாடியை தூக்கி டேய் இங்க பாருங்கடா அப்படின்னு சொல்லி கீழே போட அவனுங்க 2 பேரும் தள்ளி போறானுங்க. இப்ப அடுத்து ஒவ்வொரு பொருளா இவ கீழே போட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு வீட்டோட வேலைக்கார லேடி தான் வராங்க. மேடம் ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, இது சாரோட ஃபேவரட் பொருள் அப்படின்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதான் சாக்கு அப்படின்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாம். இப்போ இவ ஓடி போயிட்டு இருக்க பின்னாடியே ஹீரோட ஆளுங்களும் துரத்திட்டு இருக்கானுங்க. ஐயோ மேடம் வெளியே வந்துருங்க, சாருக்கு தெரிஞ்சா எங்களை கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவ ஒரு பொதருக்குள்ள உட்காந்து லேப்டாப்பை வச்சு எதையோ ஹேக் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட ஆஃபீஸில் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வேகமாக ஒரு பொண்ணு முடி வந்து என்ன சொல்றனா, சார் நம்ம கம்பெனியோட டேட்டா பேஸை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, அதோட ஒருத்தர் 100 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூலா அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, வீட்டில் உங்களுக்கு ஃபேவரட்டான ஜாடி இருக்கே அந்த ஜாடியை கூட உடைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்து ஃபிஷ் டேங்கை உடைச்சிட்டாங்க, வீட்டுக்கு நெருப்பு வச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவன் அடுக்கிக்கிட்டே போக சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வீட்டுக்கு போகிறான். அங்கே போனால் வீட்டில் வேலை பார்க்குற லேடி பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சுக்குவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்போ எங்கவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க அவங்கள கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ போய் ரூம்குள்ளே பார்த்தா ஹீரோயினை கட்டி போட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா மேடம் இதுக்கப்புறம் நீங்கள் தப்பிக்கவே முடியாது, ஏன்னா நாங்கள் தான் உங்களை பிடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து இவளை பார்த்த உடனே இவளை பார்த்தீங்கன்னா ஐயோ இன்னைக்கு நான் செத்தேன் அப்படின்னு அவளோட மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ வந்து அமைதியா அவளோட கை கட்டையும் கால் கட்டையும் அவுத்து விட்டுறான். பார்த்தா கால் லைட்டா செவந்து போயிருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கையை நீட்டிட்டு இருக்க இவர் எதுக்கு கையை நீட்டுறாரு அப்படின்ற மாதிரி அந்த அடியால முழிச்சிட்டு இருக்க மருந்த குடுறா அப்படின்னு கேட்க அவனுமே மருந்த கொடுக்குறான். இப்ப ஹீரோ மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா, காசுல என்ன பொருளை உடைச்சிட்டேன் எல்லாரையும் ஒரு வழி ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு பசிக்குதா வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட அவளால எந்திரிச்சு நடக்க முடியாம கீழே விழற மாதிரி போக ஹீரோ பிடிச்சிடறான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க காலு சுளுக்கு விழுந்துருச்சு, நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப அவன் தூக்கிட்டு வரும்போது அங்க இருக்க பாடி கார்டு கிட்ட என்ன சொல்றானா, இனிமே உங்களுக்கு போனஸே கிடையாதுடா அப்படின்னு சொல்ல ஐயோ நான் பண்ண தப்புக்காக அவங்களோட போனஸ் ஏன் கட் பண்றீங்க, அவங்க மேல எந்த தப்பு கிடையாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ சொல்ற எதையுமே ஹீரோ அவனோட காதுல கூட வாங்கிக்கிற மாதிரியே இல்லை. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் என்ன கேட்குறானா, இன்னையிலேருந்து நான் ஃப்ரீ ஆயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். அப்படின்னா நீங்கள் என்ன நம்புறீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உன் கூட ஒன்றா இருந்த பையன் யார் அப்படின்றத கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ஆல்ரெடி 19 வயசாயிடுச்சு, காலேஜில் வேற படிச்சுட்டு இருக்கேன், ஏதாவது பாய் ஃப்ரெண்டோட வேலையாக இருக்கலாம்ல அப்படின்னு இவ சொல்ல ஹீரோ அவளோட சேரை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு யாரையாவது காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல இல்ல நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன், உண்மையாவே கொசு தான் கடிச்சிருச்சு, என்ன அது கொஞ்சம் பெருசா கடிச்சு வச்சிருச்சு அப்படின்னு இவ இதை சமாளிச்சிட்டு இருக்க. நீ எவ்வளவு புழுவ முடியுமோ புழுவிட்டு கடை, நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு கீழே வரும்போது அந்த இடத்துல ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கான். இவர் என்ன தூங்கலையா அப்படின்னு வச்சுட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன், இதோ ரூமுக்கு போயிடுறேன் அப்படின்னு இவ போக பார்க்க ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் ஹீரோயினை தூக்கிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சிடறான். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் குளிச்சுட்டு இப்படி ஈரத்தலையோட தூங்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி இவனே பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் காய வச்சிட்டு இருக்க. என்ன இவர் ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ ஹீரோனே பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ இப்படி இவ்வளோ க்ளோஸாக பார்த்தவொன்னே இவனுக்கே ஒரு மாதிரி ஆகி சரி டைம் ஆயிடுச்சு போய் தூங்கு அப்படின்னு சொல்ல அவளை அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இப்போ இந்த பக்கம் ஹீரோக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. என்னாச்சு, இத்தனை நாளாக நான் அவ கூட இருக்கேன், இவன் மேலே இப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்ததே இல்லையே, இன்னைக்கு இவ்வளோ கிட்ட பார்த்தோன்னோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, நான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேனோ அப்படின்னு இவனை பார்த்தீங்கன்னா அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணது அவளை வளர்த்து விட்டதுன்னு ஒன்று ஒன்றா யோசிச்சு பார்த்துட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு வந்து நிற்க இங்கே தான் தூங்குறீங்களா, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே உள்ள மை எடுத்து ஹீரோவோட மூஞ்சில் வரைஞ்சி வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி இவன் கேட்க இந்த பக்கம் ஹீரோவும் டக்குன்னு கண்ணை முழிச்சிடறான். பார்த்தா ஹீரோவோட 2 கண்ணத்துலயும் இவ படம் வரைஞ்சு வச்சிட்டு இருக்க. பயத்துல போய் பெஞ்சு கீழே ஒளிஞ்சுக்கிறா. எதுக்கு கீழே ஒளிற, எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்ல நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் நீ டேபிளுக்கு கீழே இருந்து எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்ல என்ன அடிக்க மாட்டீங்களா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. நான் ஏன் உன்னை அடிக்க போறேன், ஃபர்ஸ்ட் எந்திரி அப்படின்னு சொல்லி ஹீரோவில் தூக்கி விட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் திருன்னு முழிக்கிறத பார்த்த உடனே போன் எடுத்து அவனோட முகத்தை பாக்குறான். இப்ப முகத்தை பார்த்த உடனே ஹீரோ என்ன சொல்றானா, டிராயிங் நல்லா தானே வரைகிற, நான் ஏன் உன்னை அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஏதோ சொல்ல வர மாதிரியே பார்த்துட்டு இருக்க. என்னடா ஏதாவது சொல்லணுமா,
என்னம்மா கமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல பாஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையாவே டிராயிங் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு நைஸாக நழுவி ஓடிடுறா. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உனக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம இப்படி மாட்டிக்கிட்டியடா அப்படின்னு அவனே திட்டிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட ஸ்கூலுக்கு தான் வரா. இப்போ இவளை ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு பாடி கார்டு வந்திருக்காளா, அவன் கிட்ட போய் என்ன சொல்றானா, என்னால் தானே உங்களோட போனஸ் கட் ஆயிடுச்சு, இந்தாங்க இதில் என்னோட பாக்கெட் மணி இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, இல்லை பாக்கெட் மணிலாம் வேணாம், நீங்கள் எந்த பையன்கிட்டையும் பேசாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போக, என்னை பார்த்தா என்ன பேய் மாதிரி இருக்கா இப்படி பயந்து ஓடுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இவ ஸ்கூலுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளோட சீனியர் தான் வரான். அவனை பார்த்தீங்கன்னா கையில் ஃப்ளவர் பொக்கே எடுத்துட்டு வந்து உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இல்லை சீனியர் எனக்கு ஃப்ளவர் பொக்கெல்லாம் வேண்டாம், எனக்கு ஃப்ளவர்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு வர பின்னாடியே சீனியரும் வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு வந்து, சீனியர் எனக்கு இவளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாங்கள் 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிட்டு வந்துடுறா. இப்போ என்ன கேட்குறானா, ஏண்டி அந்த சீனியர் ரொம்ப பணக்கார பையன், அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கான், நீ ஏன் அவனை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, சும்மா இருடி என்னோட ஃபேமிலி ரொம்ப வேஸ்ட், நான் லவ் பண்ணுற விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா என்னோட காலை உடச்சு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ எந்த காலத்தில் இருக்க, இந்த காலத்தில் லவ் எல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கு ஹீரோ நினச்சிதான் பயமாயிட்டு இருக்கு. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிகிற வரைக்கும் என்னால் இதை பற்றிலாம் யோசிக்க முடியாது, அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எல்லாரும் இவளை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எப்படி இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணா, அந்த அளவுக்கு இவகிட்ட டேலண்ட் இருக்கா அப்படின்னு ஹீரோனை பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. அவ வந்து என்ன சொல்றானா, எப்படி நீ எக்ஸாம்ல ஃபுல் மார்க் எடுத்த, அந்த அளவுக்கு நீ நல்லா படிக்க மாட்டியா அப்படின்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ப்ரொஃபசர் தான் ஓடி வராரு. அவர் ஓடி வந்து, நீ பண்ண உதவியை என்னால மறக்கவே முடியாதுமா, உன்னாலதான் என்னோட லேப்டாப் மறுபடியும் வந்துருச்சு, சொல்லப்போனா திருடு போன எல்லா ஃபைலையுமே நீ கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப டீச்சர் பாத்தீங்கன்னா உண்மையாவே இவ ரொம்ப டேலண்டான பொண்ணு, இவளை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட என்ன சொன்னானா, என்னை பத்தி இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணது நீ தானே, அதுக்கான எவிடன்ஸ் இதுல இருக்கு, ஒழுங்கா என்கிட்ட சாரி கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு, இல்லைன்னா இதை எல்லாரும் முன்னாடி போட்டு காட்டிருமே அப்படின்னு சொல்ல, அவளை பாத்தீங்கன்னா சாரி கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, வான்சு வா நம்ம போய் வெளில விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவளை வெளியே கூட்டிட்டு வந்துடுறா. ஹீரோயினோட பேரு வான்சு. இப்ப ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு வம்பிழ்த்தா இல்லையா, அவளோட பேரு ஷீஷி. ஷீஷி பாத்தீங்கன்னா அவ ஆன்டி கூட தான் ஒன்னா நின்று பேசிட்டு இருக்கா. அவங்க ஆன்டி என்ன சொல்றாங்களா, இன்னைக்கு நைட்டு ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு, ஊர்ல உள்ள எல்லா பணக்காரவங்களுமே அங்க வருவாங்க தெரியுமா, முக்கியமா ஷென் அங்க வருவார் அப்படின்னு ஹீரோ பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம், கண்டிப்பாக அவர்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணி என் மனசில் உள்ளதை சொல்லுவேன் அப்படின்னு அவங்க ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த ஷீஷி என்ன சொல்றானா, ஆன்ட்டி நானும் உங்க கூட சேர்ந்து வரேன் அப்படின்னு சொல்ல, தாராளமா வா அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. அவளை பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கான இன்விடேஷன் கார்டை கொடுத்துட்டு, இந்த பார்ட்டிக்கு ரொம்ப பெரிய பணக்காரங்களும் ஆக்டர்ஸும் மட்டும்தான் வருவாங்களாம், இந்த இன்விடேஷன் கார்டை எங்கள் அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க, 2 இருக்கு நீ என் கூட வாங்க அப்படின்னு சொல்ல, இல்லடி என்னோட ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்க, கண்டிப்பாக என்னால் வர முடியாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, என்ன ஃபேமிலி உன்னோட ஃபேமிலி எங்கேயுமே உன்னை வெளியே விட மாட்டேங்கிறாங்க, ப்ளீஸ் எனக்காக வாங்க அப்படின்னு சொல்லி இவ கெஞ்சிட்டு இருக்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத ஷீஷியும் அவளோட ஆன்ட்டியும் கேட்டுடுறாங்க. இப்போ அவங்க ஆன்ட்டியை பார்த்தீங்கன்னா, பார்ட்டியில் 2 பேரையும் ஒரு வழி பண்ணிட வேண்டியது அப்படின்னு இவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஈவினிங் ஆகுது, பார்ட்டியை தான் காட்டுறாங்க. பார்ட்டியில் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, என்னுடைய பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுக்காகவே பயப்பட போறேன், பார்ட்டிக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்ட்டியை என்ஜாய் பண்றாங்க. அவளை பார்த்தீங்கன்னா, ஏமா என்ன கேக்கு இது, பார்த்தாலே வாயில தூக்கி போடணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க. அதே இடத்துக்கு தான் சீனியரும் வந்திருக்கான். இப்போ இந்த சீனியர் வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, வான்சு இந்த ட்ரெஸ்ல பார்க்க நீ வேற லெவல்ல இருக்க, அதுவும் இந்த ரெட் கலர்ல உண்மையாவே நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ஷீஷி பொண்ணை பார்த்தீங்கன்னா, சீனியர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவனை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறா. இப்போ இந்த இடத்துக்கு நிறைய பாடி கார்டுங்க ஓடி வராங்க. இதை பார்த்தவன வான்சு என்ன கேட்கறானா, என்ன ஏதோ பெரிய தலை வருது போல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இந்த பார்ட்டியை யார் அரேஞ்ச் பண்ணாங்களோ அவங்க தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் வந்து நிற்கிறான். அவனை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் தொலைஞ்சேன், போய் சொல்லிட்டு வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ ஃப்ரெண்டு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. ஏண்டி ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, கொஞ்ச நேரம் இப்படியே நில்றி எதுவும் பேசாத அப்படின்னு இவ ஒளிஞ்சிட்டு இருக்க. ஹீரோ வந்து ஆப்போசிட்ல உட்காந்துறான். இப்போ ஹீரோ பார்த்தவொன்னே அந்த சீசியோட ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு, எனக்கு ஆல்ரெடி 30 வயசு ஆயிடுச்சு, எப்போதான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், என் ஃபேமிலியில் உள்ள
எல்லாரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை அங்கங்க தொட்டுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து தெரியுன்ற விஷயம் ஓகே, பட் உன்னை என்னால கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, என்கிட்ட இருந்து தள்ளியே இரு, எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு இவ ஷாக் ஆயிடுறான். இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு ரெட் கலர் ட்ரெஸ்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி பாடி கார்டை விட்டு இவ்வளவு வெளியே தூக்கி போட சொல்ல, அவளை பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறா. உனக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன், ஆனா என்ன நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு கத்திட்டு இருக்க. அவனுங்க அந்த ஆன்ட்டியை வெளியே தூக்கி போட்டுறானுங்க. இப்ப இந்த இடத்துக்கு ஷீஷி வந்து என்ன சொல்றானா, என்னோட ஆன்ட்டி ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு வெளியே துரத்துனீங்களே, இந்த பார்ட்டில இன்னொரு பொண்ணு ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கா, அதோ நிக்கிற பாருங்க அப்படின்னு ஹீரோனை பத்த வைக்க, ஐயோ வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காளா பாரு, நம்மளை எப்படா கீழே சரிக்கலான்னு தான் பாத்துட்டு இருக்காளுங்க அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ எந்திரிச்சு நேரா ஹீரோயின் கிட்ட தான் வரான். இவன் வர வர இவளுக்கு பக்கு பக்குன்னு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா, மன்னிச்சிருங்க மாஸ்டர், என் ஃப்ரெண்டு ஏதோ தெரியாம இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டா, இந்த ஒரு தடவை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து துரத்தி விட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி இழுக்க, என்னை மன்னிச்சிருங்க நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு இவ சொல்றா. எதுக்காக என்கிட்ட சொல்லாம அந்த பார்ட்டிக்கு வந்த, நானும் இதே பார்ட்டிக்கு தானே வந்தேன் அப்படின்னு சொல்ல, இல்ல தனியா போறேன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க விட மாட்டீங்க, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோட கையை பிடிச்சு அங்கிட்டு இங்கிட்டு சொரிஞ்சு விட்டுட்டு ப்ளீஸ் என்ன தீட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இவ இப்படி பண்றது ஒரு மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அவளோட கையை டைட்டா பிடிக்க, ஐயோ எனக்கு கை வலிக்குதுங்க அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எங்கேயும் ஓடாத, பார்ட்டியை என்ஜாய் பண்ண, வீட்டுக்கு போகும்போது சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப சந்தோஷமாயிட்டு போய் அங்க உட்காந்து பார்ட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். இவ தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஷீஷி வந்து ஒரு பொருளை கீழே தள்ளி விட்டுட்டு, என்ன நீ இப்படி இந்த பொருளை கீழே தள்ளி விட்டுட்ட, இதோட ஒர்த்து மட்டும் 10 மில்லியன் இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் மேல பழிய போட, அங்க உள்ள எல்லாரும் குசு குசுன்னு இவளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பொண்ணு இந்த பார்ட்டி ஹாலுக்கு சொந்தமான பொருளை உடைச்சிட்டா, அதோட மதிப்பு மட்டும் 10 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க வந்து அங்க உள்ள காஸ்ட்லியான பொருள் எல்லாத்தையுமே உடைச்சிடுறாங்க. மொத்தம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்க, 830 மில்லியன் அப்படின்னு ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே உடைச்சது ஷீஷி தான், சோ இதுக்கான பணத்தை நீ தான் தரணும் அப்படின்னு சொல்ல, என்ன நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, உடைச்சது உங்களோட பாடி கார்டு தானே அப்படின்னு இவ சொல்ல. இப்ப ஹீரோ அங்க உள்ள ஆளுங்க கிட்ட இதை யாரும் உடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாரும் ஷீஷின்னு தான் சொல்றாங்க. இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, இப்பவாது உண்மையை சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க நான் தான் அந்த பொருளை உடைச்சேன், நான் எதுக்காக அப்படி பண்ணேன்னா எல்லாரும் முன்னாடி இவ அசிங்கப்படுவா, நீங்க அவளுக்கு தண்டனை குடிப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஷீஷியோட அப்பா தான் வராரு. இப்ப அவங்க அப்பா வந்து எதுக்காகடி இப்படி என்ன பிரச்சனையில மாட்டி விடுறா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா நான் மன்னிச்சிருங்க நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, நீ பண்ண தப்புக்காக சாரி கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு போன விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, ஷீஷி அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த சென்னை எதுக்காக இவளுக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கிறாரு, ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியலையே அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, என்ன மன்னிச்சிருங்க நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, ஏண்டி உனக்கும் சென்னுக்கும் என்ன சம்பந்தம், அவரு உன்னை இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்காரு, உனக்காக 830 மில்லியன் செலவு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர் தாண்டி என்னோட ஃபேமிலி அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ உன்னோட ஃபேமிலி ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு சொல்லுவியே, அது இந்த ஃபேமிலி தானா, இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான அங்கிள் எனக்கு இருந்தாருன்னா டெய்லி சைட் அடிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சீனியர் தான் வரான். இப்ப சீனியர் வந்து என்ன சொல்றானா, அந்த ஷென் வந்து ரொம்ப நல்லவர்லாம் கிடையாது, அவர்கிட்ட இருந்து நீ தள்ளியே இரு, அவர் எதுக்காக உனக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்றாருன்னு தெரியல, நீ பார்க்க வேற கியூட்டா இருக்கியா, உன்னை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவரை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு அவனோட கையாலே இவளோட ஹீல்ஸை கழட்டி வச்சுட்டு ஷூ மாட்டி விட, நானே பண்ணிக்குவேல அப்படின்னு இவ சொல்ல, உனக்கு காலில் சுழுக்க விழுந்திருக்கல, அப்புறம் இதுக்காக இவ்வளவு பெரிய ஹில்ஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி இவன் செருப்புலாம் மாத்தி விட்டுட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ ரெண்டு பேரும் கார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன கேட்குறானா, உனக்கு அந்த சீனியரை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு அவரை பிடிக்கல, அவர் தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அந்த பையன் உனக்கு ஏத்த பையன் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவர் எனக்கு ஏத்த பையன் கிடையாதுன்னா வேற யாருதான் எனக்கு ஏத்த பையன் அப்படின்னு சொல்லி இவ கேட்க, இந்த பக்கம் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் மான்சு கிட்ட என்ன சொல்றானா, மேடம் உங்களுக்காக சாரு ஒரு ஹோட்டல் கட்டிட்டு இருக்காரு, நீங்க எந்த மாதிரி ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி ஹோட்டல் அப்படின்னு சொல்ல, ஆனா நான் அதை விளையாட்டுக்கு தானே சொன்னேன், அதை நீங்க சீரியஸா எடுத்துட்டு கட்டவே ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீ என்ன ஆசைப்பட்டாலும் இந்த உலகத்திலே நான் பெஸ்டா கொடுக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி பாசமா சொன்ன உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு என்ன
நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? நீங்க ஊர்ல இருந்து திரும்பி வந்தீங்களே அன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன நைட்டு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஐயோ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அவசரப்பட்டு உளறிட்டியே, இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அவரு ரொம்ப எம்பாரஸ் ஆயிருவாரு அப்படின்னு வச்சுட்டு, இல்ல இல்ல எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு இவ தூங்க ஆரம்பிக்க, இந்த பக்கம் ஹீரோவும் தூங்கிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் அவளோட பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, என்னால உன்னை இன்னொரு பையன் கூட சேர்த்து வச்சு பார்க்கவே முடியல. அப்படி சேர்த்து வச்சு பார்த்தா என்னோட மனசு ரொம்ப கஷ்டப்படுது. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட ஸ்கூல்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அவ ஃப்ரெண்டு கூட வழக்கம் போல கதை பேசிட்டு இருக்க. ஏய் இங்கே வெயிட் பண்ற, இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகும்போது அவளுக்கு தலை சுத்துற மாதிரி ஆகி அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருக்க, ஹீரோ தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அவன் மயக்கத்துல இருந்துச்சு கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோ பார்த்த உடனே இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பீரியட்ஸ் டயத்துல கேர்ஃபுல்லா இருன்னு, இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு, ஒழுங்கா கஷாயம் எல்லாம் குடிச்சிட்டு வர மாட்டியா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி இவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. இவ ஹீரோவோட கையை பிடிச்சி, சாரிங்க இந்த தடவை ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கஷாயத்தை எடுத்து குடிக்கிறான். என்ன பாக்குற டக்குனு குடி அப்படின்னு சொல்ல இவ்வளவு அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோனோட சீனியர் தான் வரான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ போய் கதவை சாத்தி விட்டுறான். இப்ப அவன் வெளியே நின்று ப்ளீஸ் கதவை தரங்க, யார் அது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இவன் இதுக்காக இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, நான் எத்தனையோ தடவை அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், ஆனா சீனியர் கேட்குற மாதிரியே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை காப்பாத்துறேன், நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளோட கண்ணை மூடிடுறான். இப்ப ஹீரோயினோட கழுத்துலையும் காதலையும் கிஸ் பண்ணிட்டு இவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினை லிப் கிஸ் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா சீனியர் உள்ள வந்துடுறான். இவங்க 2 பேரும் இப்படி இருக்கதை பார்த்தோன்னா சீனியர் காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் ஹீரோ கிஸ் பண்றத விடுற மாதிரியே இல்ல. இவ்வளவு பாத்தீங்கன்னா போதும் நிப்பாட்டுங்க அவரு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் விட்டுறான். இப்ப இவளோட மனசுக்குள்ள பயங்கர கன்ஃபியூஷன். இவருக்கு அன்னைக்கு நைட்டு நடந்தது ஞாபகம் வந்துருச்சா, எதனால கிஸ் பண்ணாரு, ஏன் இப்படி கிஸ் பண்ணாரு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, ரொம்ப யோசிக்காத, இது எல்லாமே வெறும் நடிப்பு மட்டும்தான், இனிமே அந்த பையன் உன்னை தொலை பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினால இதை நம்பவே முடியல. இப்ப இவளை பாத்தீங்கன்னா ஓகே நான் கிளாஸ் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லு ட்ரெஸ் சரி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி இவனை பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு இருக்க. இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப வான்சோ அவளோட கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, ஏ கம்பெனி பத்தி கேள்விப்பட்டிருக்கியா, அவங்களோட எல்லா ஷேர்ஸுமே இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நியூஸை காட்ட, அதை பார்த்த உடனே இவளை ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு தான் போறா. இவளோட அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க அப்பாவோட தம்பி பாத்தீங்கன்னா இவளோட சொத்து எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணிட்டாரு. இப்ப அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த லேடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்க அம்மா அப்பாவுக்கு சொந்தமான எல்லாமே எங்களுக்கு சொந்தம், இனிமே இந்த வீட்டுல இருக்க கூட நீ தகுதி இல்லை அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டையாவது விட்டு வைங்களே, இந்த வீடு எங்க அம்மா அப்பா எனக்காக விட்டுட்டு போனது அப்படின்னு சொல்ல, வீட்டோட பத்திரம் என் பேர்ல இருக்கு, இனிமே இந்த வீட்டுல இருக்க உனக்கு தகுதியே கிடையாது, ரோட்ல போய் பிச்சை ஏறி அப்படின்னு சொல்லி ஹீரோனை வீட்டை விட்டு வெளியே தரத்திருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ பயங்கரமா கோவப்பட்டுட்டு, இல்ல இப்போதைக்கு நம்ம யாருன்ற விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு இவ அவளே அமைதிப்படுத்திட்டு இருக்கா. இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் துப்பாக்கி எடுத்து வச்சு சுட்டுட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஏன்னா இவ்வளவு பாத்தீங்கன்னா கண்டினியூவா ஷூட் பண்ணிட்டு இருக்க. என்னாச்சு உங்களுக்கு மூட எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஹீரோயின் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. இப்போ நைட் ஆகுது. ஹீரோனோட வீட்டுக்கு வர வீட்டோட வேலைக்கார லேடி என்ன சொல்றாங்கன்னா, என்னாச்சுன்னு தெரியல, வான்ஸுக்கு ரொம்பவே அப்செட்டா இருந்தா, சாப்பிட கூட இல்ல, போய் தூங்கிட்டா அப்படின்னு சொல்ல, சரி நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை பார்க்க தான் போறான். அங்க போய் பார்த்தா இவ ஏதோ தூக்கத்துல உளறிட்டு இருக்க. ஹீரோ கிட்ட போறான். இப்பவே கிட்ட போனவன ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூடவே படுத்து ஒன்னா தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் சாப்பிடலாம் அப்படின்னு கீழே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. எங்க சென் அவர் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் சீக்கிரமே சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு வேலைக்கார லேடி சொல்ல, சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு, சரி ஒரு போட்டோ எடுத்து அனுப்புவோம் அப்படின்னு இவன் ஒரு செல்ஃபி எடுத்து 2-3 எமோஜிலாம் அமுச்சு விட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ அதை பாக்குறான். அதுல பாத்தீங்கன்னா கிஸ் பண்ற மாதிரி மிஸ் பண்ற மாதிரிலாம் அமுச்சு விட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு இதுக்கான மீனிங்லாம் சுத்தமா புரியல. இதை பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு முக்கியமான மீட்டிங்கை விட்டு எந்திரிச்சு போக, ஐயோ சென்னுக்கு நான் கொடுத்த ப்ரோக்ராம் சுத்தமா பிடிக்கல போலையே அப்படின்னு அந்த மீட்டிங்ல உள்ள எல்லாரும் முழிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ சந்தோஷமா வெளியே வந்துட்டு இருக்கான். பின்னாடியே ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, என்னாச்சு சார் ஏன் வெளியே வந்துட்டீங்க, முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கல அப்படின்னு சொல்ல, இந்த
பொம்மைக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க, அட இந்த வயசானவருக்கு இதுக்கான அர்த்தம் தெரியலையா? இதெல்லாம் காமனா அனுப்புறதான். இத காமன்னு சொன்னா கண்டிப்பா என்னோட சம்பளத்த புடிச்சிருவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க உங்க மேல காதல்ல விழுந்துட்டாங்க. அதனாலதான் இந்த மாதிரிலாம் அனுப்புறாங்க அப்படின்னு இவன் சொல்ல, நீ சரியா சொன்ன. இந்த மாசம் சம்பளத்தோட உனக்கு 2 மாசம் சம்பளம் நான் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இது நல்ல ஐடியாவா இருக்கே, இப்படியே போட்டு விட்டுட்டு சம்பளத்தை ஏத்துக்க வேண்டியதான் அப்படின்னு இவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் டேப்ல நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க அப்பா கம்பெனியை பத்தின நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. கம்பெனியோட சொத்து மதிப்பு 100 பில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த நியூஸை பார்த்த உடனே இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, கம்பெனி எங்க அப்பாவோட உழைப்பு, அதை கண்டிப்பா உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட நான் விடவே மாட்டேன். என்னோட கிராஜுவேஷன் முடியட்டும், அதுக்கப்புறமா என்னோட கம்பெனியை எப்படி என்கிட்ட கொண்டு வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவளுக்கு இவளோட ஃப்ரெண்டுக்காக கால் பண்றா. அவ கால் பண்ணி என்ன சொல்றானா, ஃப்ரீயா இருந்தா என் கூட கடைக்கு வாடி, என் கசினோட கல்யாணம் வருது, கல்யாணத்துக்கு போறதுக்காக ட்ரெஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஓகே அட்ரஸ் சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கடையில தான் இருக்காங்க. இப்ப அந்த ட்ரெஸ் கடையில ஹீரோயின் ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு இவளோட தங்கச்சி தான் வரா, அதாவது சித்தப்பா பொண்ணு. லாஸ்ட் டைம் இவளும் இவளோட அம்மாவும் சேர்ந்துதான் ஹீரோயினை வீட்டை விட்டே வெளியே தரத்திருப்பாங்க. இப்ப அவ அவளோட ஃபியான்சி கூட வந்துட்டு இருக்கா அந்த இடத்துக்கு. அவளுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போது, என்கேஜ்மெண்ட்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. இப்ப அவ அவளோட ஃபியான்சி கிட்ட என்ன சொல்றனா, இவதான் என்னோட அக்கா, யாருக்கிட்டே சொல்லாம திடீர்னு ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா தெரியுமா, உன்னை நினைச்சு நாங்க எவ்வளவு கவலைப்பட்டோம், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீ நல்லா நடிக்கிற, இந்த மாதிரி நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. உன் தங்கச்சி உங்ககிட்ட எவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறா, நீ இப்படி பேசுற அப்படின்னு இவன் சண்டைக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் அமைதியாவே நின்னுட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நம்ம கல்யாண ட்ரெஸ் சூஸ் பண்றதுக்காக தானே வந்தோம், வா போலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போக, இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வரா. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. சூப்பரா இருக்கு அப்படின்னு இவ்வளவு சொல்றா. இப்ப அந்த கடைக்கார பொண்ணு பாத்தீங்கன்னா, உங்களை பார்த்தா காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்க வந்த மாதிரி தெரியலையே, இந்த கடையில உள்ள எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியானது, நீங்க ஏன் பக்கத்து கடைக்கு போய் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட கார்டை எடுத்து கொடுக்குறா. பார்த்தா அவளோட கார்ட்ல இருந்து காசுமே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா அவளோட கல்யாண ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிக்க, மேடம் உங்களோட ட்ரெஸ் பார்க்க வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு இங்க வேலை பார்க்குற எல்லாரும் ஐஸ் வச்சிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறா. இவ இப்படி புள்ளி பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். அவனை பார்த்தவன இவளை பாத்தீங்கன்னா ஹீரோயின் தள்ளி விட்ட மாதிரி வேணும்னே கீழே விழுந்துட்டு, எதுக்காக என்ன கீழே தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வேகமா ஓடி வந்து இவளை தூக்கி விட்டுட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவதான் கோவத்துல என்ன கீழே தள்ளி விட்டுட்டா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த கடையில வேலை பார்க்குற பொண்ணு இவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா இவ தான் காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுக்கிறா. இப்ப அவங்க எல்லாரும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த கடையில சிசிடிவி இருக்குல்ல, அதை செக் பண்ணி பாருங்க, யாரு கீழே தள்ளி விட்டதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த கடையோட மேனேஜர் பொண்ணு தான் வரா. அந்த பொண்ணுக்கு ஹீரோயின் யாருன்ற விஷயம் நல்லாவே தெரியும். இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை, அமைதியா வருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் அவங்களை கீழே தள்ளிவிட்டேன்னு சொல்றாங்க, சிசிடிவி இருக்குல்ல அதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் சிசிடிவியை செக் பண்றேன் அப்படின்னு இவ சொல்ல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா இல்ல இல்ல சிசிடிவிலாம் செக் பண்ண வேணாம், நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காரி பேசிட்டு இருக்க. இல்ல மேடம் நான் ப்ரொசீஜர் படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க உள்ள ட்ரெஸ்ஸுக்கு கீழே ஒரு சிசிடிவி இருக்கு, அந்த கேமராவை எடுத்து இதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க, அப்பதான் யாரு நல்லா நடிச்சாங்க அப்படின்ற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப பயந்து போயிடா. இப்ப அவங்க செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போக இவ்வளவு பாத்தீங்கன்னா பரவாயில்ல விட்டுருங்க, போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது மன்னிச்சு விடுறியா, இரு கொஞ்ச நேரத்துல வீடியோ வந்துடும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வீடியோவை எடுத்துட்டு வராங்க. அதுல பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் கீழே விழுந்திருக்கா. இதை பார்த்தோன்னு இவளோட ஃபியான்சி கடுப்பாயிட்டு, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ என்ன சொன்னாலும் நான் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோயினோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா, அவ இத்தனை நாள் உன் மண்டையில மிளகா அரைச்சிருக்காயா, இதை கூடவா உன்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்ல. அவன் கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக இவளுக்கு கோவமாயிட்டு இருக்கு. உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப இந்த கடையோட மேனேஜர் பொண்ணு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, மேடம் எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் எதையும் மனசுல வச்சுக்கல, ஆனா உங்க கடையில வேலை பார்க்குறவங்க தான் கொஞ்சம் மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க, நான் இப்பயே வேலையை விட்டு தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அந்த மேனேஜர் பொண்ணை பாத்தீங்கன்னா, கஸ்டமர் கிட்ட இப்படியா நடந்துக்குவீங்க, இனிமே இந்த பக்கமே வராதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுறா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டு கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ என்ன சொல்றானா, இன்னைக்கு நீ வேற லெவல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல விடுடி, அவங்களுக்கு எல்லாம் நல்ல படத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒயின் குடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, இங்க பாருடி நான் வீட்டுக்கு போகணும், நீ பத்திரமா வீட்டுக்கு போய் சேர அப்படின்னு சொல்லி அவளை பஸ் ஸ்டாப்ல உட்கார வச்சுட்டு இவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போக ஹீரோயினுக்கு அவங்க சித்தி பண்ண விஷயம் தான் ஞாபகம் வருது. இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தெளிப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க,
ப்ளீஸ் என் மேல கோவப்படாதீங்க, நான் கொஞ்சமா தான் ஒயின் குடிச்சேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன், எதுக்காக எங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க, நீ என்னைக்குமே தனியாள் கிடையாது, உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லி வான்சுவா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல நிறைய வான வேடிக்கை எல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா இவளுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ பிசினஸ் பத்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டனா கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ என்ன ஆசைப்பட்டாலும் அது நடந்தே தீரும், அது எதுவா இருந்தாலும் என்னோட சப்போர்ட் உனக்கு முழுமையா இருக்கும் அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போலாம், ஆல்ரெடி ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அவளுக்கு காலு சுளுக்கு விழுந்துருது. இதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா வந்திய முதுகுல ஏறிக்க அப்படின்னு சொல்ல, இல்ல நான் ஏற மாட்டேன், எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க அங்கிள் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு பார்க்க மாட்டாங்க வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்க வான்சாவ்லோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நம்ம 2 பேருக்கு நடுவில் எனக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வந்தா இந்த அளவுக்கு என் மேல பாசமா இருப்பீங்களான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இவ போயிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட ஸ்கூலுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவ தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ள தான் வரான். அவன் வந்து என்ன சொல்றானா, உனக்கு என் மேல ஒரு கண்ணுன்ற விஷயம் இப்பதான் எனக்கு தெரியும், அன்னைக்கு கடையில நடந்த விஷயம் எல்லாமே நீ செட் பண்ணது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, கடையில நீ நானும் எதிர்ச்சியா தான் மீட் பண்ணோம், அப்புறம் எப்படி என்னால அதெல்லாம் செட் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, நான் பார்க்க வேற அழகா இருக்கே, உன்னோட தங்கச்சியையும் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இந்த பொறாம தாங்க முடியாம தானே இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, தேவையில்லாம என் வழியில குறுக்க வராம ஓரமா நிக்கிறதா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போக இவன் உர்ற மாதிரியே இல்ல. இவன் பிடிச்சி ஹீரோயினை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவை பார்த்தோன்னா, அங்கிள் நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க இவ கூட அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இல்ல நான் சும்மா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் உன்னை காதலிக்கிறதா நீ சொல்லிட்டு இருந்த, என்ன உண்மை, என்ன நடக்குது 2 பேருக்கு நடுவில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இல்ல நான் எதுவும் அவன் கிட்ட பேசல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு ஒழுங்கா படிக்கிற பொண்ணு, அவளை டிஸ்டர்ப் பண்ணாம நீ உன்னோட லிமிட்ல இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு ஹீரோ அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அங்கிள் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அங்கிளை பாத்தீங்கன்னா ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு சொல்ல அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயின் என்ன கேட்கறானா, அவர் உங்களை அங்கிள்னு கூப்பிட்டாரு, உங்க 2 பேருக்கு நடுவில் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்பா எனக்கு கீழே மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஓ இதுதான் மேட்ரா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா இங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு மீட்டிங் இருக்கு, மீட்டிங் முடிஞ்ச கையோட நீ என் கூட கம்பெனிக்கு வா அப்படின்னு சொல்ல ஹீரோயினோ ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ஸ்கூலோட மீட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்துட இவ ஒரு ரூம்ல இருக்க, ஹீரோ இந்த பக்கம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா இவனுமே உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப அந்த மீட்டிங்கை நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ள பாத்திருக்காங்களே அவன் தான். இப்ப அவன் எந்திரிச்சு எல்லாரும் முன்னாடி அவனோட ப்ராஜெக்ட் ஆன் பண்ணா. அதுல பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சிக்காரே இவ்வளவு பெட்ல ஒன்னா இருந்ததுதான் ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் மூஞ்சி அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பிட்டு இருக்க. இவனுக்கு ஒரே அசிங்கமா போகுது. இந்த பக்கம் ஹீரோட அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா, ஏண்டா ப்ராஜெக்ட்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை தான் நீ பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, போதும் நிப்பாட்டுங்க, யாரும் இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு நேரா ஹீரோயினை பார்க்க தான் வரான். வந்து பார்த்தா இவளை பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சிப்ஸ்ன்னு சாப்பிட்டுட்டு இருக்க. இவ ஹீரோ பார்த்த உடனே டக்குன்னு ஒளிச்சு வச்சுட்டு இருக்கா. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கடையில வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ப்ளீஸ் என்ன திட்டாதீங்க, நான் ஒரே ஒரு டைம் தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த சிப்ஸ் சாப்பிட டேஸ்டா இருக்கும், நீங்க வேணா ஒரு வயசு சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஊட்டி விட ஹீரோவும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அவ இப்படி ஊட்டி விட்டுட்டு இருக்கத ஹீரோ ரூமுக்கு வெளியே நின்று ஒரு லேடி பார்த்துட்டு, பாஸ் யார் கூட பேசிட்டு இருக்காரு, ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காளே, ஒருவேளை அவரோட பொண்ணா இருக்குமோ அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரா. இப்ப அவன்கிட்ட என்ன கேக்குறானா, யார் இந்த பொண்ணு பாஸ் கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கா, அவரோட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, எனது பொண்ணா, ஏமா இந்த மாதிரி நீ ரூமர்லாம் கம்பெனிக்குள்ள கிளப்பணும்னு வச்சுக்கேன், பாஸ் உனக்கு கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிடுவாரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நான் யாருன்னு தானே கேட்டேன், அதுக்கே நீ ஓவரா பேசுற அப்படின்னு இவ சொல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி அவன் அவளை துரத்தி விட்டுறான். இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோக்காக சிப்ஸ் ஊட்டி விட்டுட்டு இருக்க. இவ்வளவு கிட்ட பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகி அவனோட காது செவக்க ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயின் என்ன கேக்குறானா, என்னாச்சு உங்களோட காது செவந்து போச்சு அப்படின்னு சொல்லி காதை டச் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பசங்களோட காதை இப்படிலாம் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ இந்த காதை தொட்டுட்டு இருக்கா. இப்ப இவ மாறி மாறி ஹீரோவை இப்படி வம்பிழுத்துட்டு இருக்க. ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிக்கிறான்.
இப்பவே இல்லை கிட்ட இழுத்து எதுக்காக தெரியுமா டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவ்வளோ பார்த்தீங்கன்னா தூக்கம் வர்ற மாதிரி ஆக்டிங்கை போடுறா. அதுக்கு காரணம் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இந்த சிப்ஸை சாப்பிட்டதுலேருந்து எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லி இவ தூங்கி விழுந்துடுறா. ஆனால் இவ தூங்கல, முழிச்சிட்டு தான் இருக்கா. ஹீரோவை பார்க்க வைக்கப்பட்டுட்டு இவ இப்படி நடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஹீரோயின் அவளோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்னாச்சு, ஏன் சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை தாத்தா கால் பண்ணாரு, அவர் என்னை வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல, தாராளமாக போயிட்டு வா, நான் உனக்கு துணையா இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவங்க வீட்டோட டின்னர் பார்ட்டிக்கு தான் போறா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ அப்பா வயசு இருக்கும், ஒரு ஆளு உட்காந்துட்டு இருக்கான். அந்த ஆளு ஹீரோயினை பார்த்த உடனே இந்த பொண்ணு வேற லெவல்ல இருக்காளே அப்படின்னு சொல்ல, என்னோட பேத்தி தான் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. 19 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்ல, அவரை பார்த்தீங்கன்னா உங்களோட பேத்தியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இவர் சைகையிலே சிக்னல் காமிச்சிட்டு இருக்க. இப்ப அவங்க எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகல, அவளுக்கு கல்யாணம் ஆகல, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பர்ஃபெக்டான மேட்சா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவருக்கு எப்படியும் என்னோட அப்பா வயசு இருக்கும், இந்த ஆளு என்னை விட சித்தி உங்களுக்கு தான் கரெக்டா இருப்பாரு, சித்தப்பாவை வேணா டைவர்ஸ் பண்ணிட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்படியும் முடியலன்னா உங்களோட பொண்ணை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்ல அவருக்கு கோவம் வந்துடுது. இப்ப தாத்தாவை பாத்தீங்கன்னா, நீங்க கோவப்படாதீங்க, அவளுக்கு இப்படிதான் ஒழுங்காவே பேச தெரியாது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லபடியா பேச கத்துக்கோ அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இவ பேசினதை கேட்டோன்னா அந்த ஆளு கடுப்பாயிட்டு போக, இப்ப இந்த சித்தியும் தங்கச்சியும் போய் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க அப்படிலாம் அவசரப்படாதீங்க, நீங்க ஒரு தடவை கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா அவ இப்படி எல்லாம் பேச மாட்டா அப்படின்னு சொல்லி இவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த ஆளு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹோட்டல் ரூம்ல குளிச்சுட்டு வந்துட்டு இருக்க. பெட்ரூம்ல ஏதோ ஒரு பொண்ணு தான் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயினா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த ஆள் பாத்தீங்கன்னா நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினோட சித்தி தான் வராங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு இவங்க ரூமை ஓபன் பண்ணி பார்த்தா பெட்ல இருக்கிறது இவங்களோட பொண்ணு தான். யோ, என் பொண்ணை என்ன காரியம் ஏன் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு இருக்க. ஐயோ மன்னிச்சிருங்க, இருட்டுல எனக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னு இந்த ஆளு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் சேர்ந்தா அவனை திட்டிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு இவளுக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்தாங்களே, அவன் தான் வரான். இப்ப வந்து இவளை பார்த்த உடனே, ஏண்டி எனக்கே நீ துரோகம் பண்றியா, இந்த கிழமை கூடவா நீ ஒன்னா ஸ்டே பண்ற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, இனிமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்க. அந்த ஆளு இவங்க 2 பேரையும் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப இவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றனா, என்னதானே இந்த வழியில மாட்ட வைக்கணும்னு பாத்தீங்க, ஆனா கடவுள் பாருங்க உங்க பொண்ணைய மாட்ட வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னால தாண்டி எல்லாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் திட்டிட்டு இருக்க. ஓகே 2 பேரும் தனியா திட்டிட்டு இருக்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோ தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் ஆகலை அப்படின்னு சொல்ல, எதுவும் ஆகல, நான் நல்லபடியா இருக்கேன், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வராங்க. இப்ப கார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட போனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஸ்டாரோட போட்டோ தான் அனுப்புறாங்க இவளோட ஃப்ரெண்டு. இப்ப அந்த போட்டோவை பார்த்து, வாவ் இந்த பையன் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு இவ விளைஞ்சிட்டு இருக்க. என்ன போனே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த போனை புடுங்கி பாக்குறான். இவனை எதுக்காக நீ இப்படி பார்த்துட்டு இருக்கா, யாருவே அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் ஒரு யூடியூப் ஸ்டார் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பொறாம இல்ல, நீ என்ன மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு வச்சுட்டு அந்த போட்டோ எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு போனை கொடுக்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, காலையில சாப்பிடும்போது கூட ஹீரோ இவகிட்ட ஒழுங்காவே பேசல. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து முறைச்சிட்டு இருக்க. ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப அவன் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டை பார்க்க தான் போறான். டேய் எனக்கு ஒரு டவுட்டுடா, பொண்ணுங்க மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்ல, ஏன்டா நீ யாரையாவது காதலிக்கிற அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்க, ஆமா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நானும் அவளை காதலிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை ஃபர்ஸ்ட் நீ கன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, ஆமாண்டா அந்த பொண்ணு எனக்காக ஹார்ட் போட்டு பொம்மையெல்லாம் அமிச்சா பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த மெசேஜ் எடுத்து காமிக்க. அதை பார்த்தோன்னே உழுது சிரிக்க ஆரம்பிக்கிறான். டேய் இந்த காலத்துல இந்த மாதிரி எமோஜிலாம் சாதாரண விஷயம்டா, இதெல்லாம் அவங்க ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ற விதமா தான் அனுப்புவாங்க, இதுக்கெல்லாம் போய் நீ லவ்னு எப்படி புரிஞ்சுக்கலாம், எல்லாருமே இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, கண்டிப்பா அதெல்லாம் லவ்வா இருக்க வாய்ப்புல, அந்த பொண்ணு சாதாரணமா தான் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஆமா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு உனக்கு காதலிக்கிறாளா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நிறைய சரக்கு அடிச்சுட்டு ஹீரோயினை பார்க்க தான் வரான். இப்ப அவ படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, என்னை விட நீ 10 வருஷம் சின்ன பொண்ணு, உனக்குன்னு ஒரு எங்கான பையனை பார்க்கறதுல தப்பு கிடையாது, ஆனா என்னால நீ இல்லாம வாழவே முடியாது, நீ இன்னொரு பையனை பார்க்கறேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா என்னோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ண, இவன் பண்ண கிஸ்ல இவ கண்ணை முழிச்சிடறா. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, குடிச்சிருக்கீங்களா, வாங்க நான் உன்னை ரூமுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட்டிட்டு போக பார்க்க, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, ப்ளீஸ் என்னை இக்னோர் பண்ணாத, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. என்னாச்சு இவருக்கு, ஏன் வித்தியாசமா பண்றாரு அப்படின்னு இவ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா
நான் உங்களோட ரூமுக்கு கூட்டு போகிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை இல்லை, நான் உன்னை விட்டு எங்கேயும் வரமாட்டேன், எதுக்காக என்னை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்க, நான் தான் சொல்கிறேன்ல நீ எனக்கு வேணும்னு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நான் ஏன் உங்களை இக்னோர் பண்ண போகிறேன், அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியில் பாரு ரொம்ப இடி இடிக்குது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு மின்னல் இடினா பயம், நான் எங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நீங்கள் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. நான் இன்னைக்கு உன் கூட இந்த ரூமில் தான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இல்லை இல்லை இங்கே தூங்கக்கூடாது, உங்களோட ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்ல, பாத்தியா பாத்தியா நீ மறுபடியும் என்னை துரத்தி விட்டுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்லைங்க நான் உங்களை துரத்திலாம் இல்லை, இங்கே படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ படுத்து தூங்க வச்சுட்டு இருக்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோட மூஞ்சே குறுன்னு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோட மூஞ்சி அங்கங்க செவந்து போயிட்டு இருக்க. உங்களோட முகம் இப்படி செவந்து போயிருக்கத பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவ வளைச்சு ஹீரோவை போட்டோ எடுத்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ரூமை விட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்போ வந்து போட்டோவை எடுத்து வச்சுட்டு இந்த போட்டோல தான் பார்க்க கியூட்டா இருக்காரு அப்படின்னு வச்சுட்டு இவ சாப்பிட உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து உட்கார்றான். இப்போ இவ என்ன சொல்றானா, அடுத்த தடவை இடி இடிச்சிச்சுன்னா உடனே என்னோட ரூமுக்கு வந்துருங்க, இந்த விஷயத்த பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த வீட்டோட வேலைக்கார லேடி பார்த்தீங்கன்னா, என்னது இவருக்கு இடினா பயமா, இத்தனை வருஷமா இருக்கே தனியா தான் இருக்காரு இருந்தாலும் எப்போ இவர் இடிக்கு பயந்துருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்போ ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளை அடிக்கிறதுக்காக அவ தங்கச்சிக்காரி ஆளுங்களை அனுப்பி வச்சுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சின்ன பொண்ணு நினைச்சிட்டீங்களாடா அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க எல்லாரையும் அடிச்சு போட அவங்க எல்லாரும் அடி வாங்கிட்டு ரத்த காயத்தோட போய் இந்த தங்கச்சிக்காரியை பார்க்க, ஏண்டா ஒரு பொண்ணு உங்களால அடிக்க முடியலையா, அவகிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவ அவங்க எல்லாரையும் திட்டிட்டு இருக்கா. இப்போ அந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து அமைதியா ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க. என்னாச்சு எங்க போன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, நான் உங்களுக்கு பொம்மை வாங்கலான்னு போயிருந்தேன், ஆனா வாங்காம மறந்து வந்துட்டேனே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. பொம்மையா, எதுக்காக பொம்மை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இடி இடிச்சா ரொம்ப பயப்படுவீங்கன்னு சொன்னீங்களே, பொம்மையை கட்டி பிடிச்சிட்டா பயம் இருக்காது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. பொம்மையெல்லாம் வேண்டாம், நான் இனிமே உன் கூடவே ஒன்னா தூங்குறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் அவளோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா தலகாணியோட வந்து குடுகுடுன்னு படுத்துக்கிறான். இவன் இப்படி பண்றத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, நீங்க எதுக்காக எங்க தூங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தானே சொன்ன பயமா இருந்தா உன்னோட ரூமுக்கு வர சொல்லி, அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்படி நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்குறது ஒன்றும் அவ்வளோ நல்லது இல்லையே, நீங்கள் உங்களோட ரூமுக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ ரொம்ப சோகத்தோட அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம இவர்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிறோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் இடி இடிக்குது. இடி சவுண்டை கேட்டவுடனே இவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போய் மூலையில் உட்காந்துட்டு இருக்க. ஐயோ உங்கள் ரூமுக்கு நீங்கள் போக வேணாம், இன்னைக்கு நைட்டு நீங்கள் இங்கேயே படுக்கலாம் அப்படின்னு சொல்ல போட்ட பிளான் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு ஹீரோயின் கூட ஒன்றா படுத்து தூங்கிக்கிறான். இப்போ நல்லா இடி இடிக்கிற சவுண்டெல்லாம் கேட்டவுடனே இதுதான் சாக்கு அப்படின்னு ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் விடிஞ்ச உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை மட்டும் தூங்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வரலான்னு பார்க்க அவளோட கையில் அடிபட்டிருக்கு. ஏன்னா அவங்க கூட சண்டை போடும்போது அவளோட கையில் அடிபட்டிருக்கும். இப்போ அந்த காயத்தை பார்த்த உடனே இவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன், எதனால இந்த காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ ஹீரோனை எழுப்பி என்ன கேட்குறானா, உன்னோட கையில் எப்படி காயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இது ஒரு சின்ன காயம் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையை சொல்ல அப்படின்னு ஹீரோ கேட்குறான். யாருன்னே தெரியாத ஒரு 3-4 பேர் வந்து அடிக்க பார்த்தாங்க, ஆனால் அவங்க யாருன்னு தெரியல, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை அடிச்சு போட்டுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்க அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இனிமேல் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட என்கிட்ட மறக்காம சொல்லணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வரான். இப்போ ஹீரோ அவனோட கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, அவளை அடிக்கிறதுக்கு யாரோ ஆளுங்களை அனுப்பிச்சிருக்காங்க, அது யாருன்றதை கண்டுபிடி, அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அமைதியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவ ஹீரோ வந்ததையே கவனிக்காம டிவி பார்த்துட்டு இருக்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, போய் ஏதாவது பேசினாதான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ மறைச்சு பாக்குறான். இவன் மறைச்சு பார்த்தவன அவனை பாத்தீங்கன்னா ஐயோ நான் ஏதோ அட்வைஸ் பண்ணல அப்படின்னு அமைதியா வாய் மூடிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோ நம்ம மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, என்ன இவ வந்ததுல இருந்து நம்மளை கண்டுக்கவே இல்லையே, என்ன பண்ணாதான் நம்மளை திரும்பி பாப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு கிச்சனுக்கு போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி கட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் திரும்பி பார்க்கல அப்படின்ற சோகத்துல வேணும்னே அவனோட கையை அவனே கட் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு சவுண்டு போட ஹீரோயின் வேகமா ஓடி போய் கிச்சன்ல பாக்குறா. என்னாச்சுங்க, கையில கட் பண்ணிக்கிட்டீங்களா, பார்த்து செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவ பதறி போய் ஹீரோக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. இவ இப்படி பண்றதை பார்த்த உடனே ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம மேல இவளுக்கு பாசம் இருக்குது அப்படின்னு ஹீரோனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஹீரோனோட ரூமுக்கு போயிடுறான். ரூமுக்கு போனதுக்கு
ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ குளிக்கிறதுக்காக அவனோட சட்டையெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்க. இவன் சட்டையை கழட்டுறத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒன்னா இருந்ததுதான் ஞாபகம் வருது. இப்பதான் யோசிச்சு பார்த்துட்டு இவ கீழே விழற மாதிரி போக ஹீரோ டக்குன்னு இவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ அவளை பாத்தீங்கன்னா ஐயோ இதுக்கு மேல இங்க இருந்தா கண்டிப்பா நமக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு வச்சுட்டு ஓகே நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க இங்க பாரு என்னோட காயம் தண்ணியில நனைஞ்சு போயிடுச்சு. தண்ணியில நனைஞ்சா எப்படி இது ஆறும்? எனக்கு புதுசா பேண்டேஜ் போட்டு விடுறியா? உனக்கு என் மேல கேரிங்கே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இவ மறுபடியும் புது கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப இந்த கட்டையே பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றான். டேய் வாடா 2 பேரும் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்ல இப்ப 2 பேரும் ஒன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. என்ன சாரு கொஞ்சம் பேட் மூடா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் கேட்க இல்லடா நான் என்னதான் அவகிட்ட நெருங்கி போனாலும் அவ என்னை விட்டு விலகி போற மாதிரியே இருக்கு. எதனால அப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியலையே. நான் அவளுக்காக நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா அவ இது வரைக்கும் எனக்கு ஒரு கிஃப்ட் கூட கொடுத்ததில்ல தெரியுமா அப்படின்னு சொல்ல டேய் பொண்ணுங்களுக்கு லவ் பொறுத்த வரைக்கும் டச் பண்ற மாதிரி கிஃப்ட் கொடுக்கண்டா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வந்த வேலையை பாத்தீங்கன்னா வேலையா ஸ்வெட்டர் பின்ன ஆரம்பிச்சிடறான். ஹீரோக்கு ஸ்வெட்டர் பின்ன தெரியாம இவன் அங்கிட்டு இங்கிட்டு முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். பாஸ் என்ன வேலை இது? ஸ்வெட்டர் பின்றதெல்லாம் அவ்வளவு சின்ன விஷயம் இல்ல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய் நான் அது 30 வயசு ஆகி சிங்கிளா இருக்கேன். உன பாரு என்னை விட நீ சின்ன பையன் தானே. நீ எதுக்காகடா சிங்கிளா இருக்க? நீ எல்லாம் இதை பத்தி பேசுறதுக்கே லாய்க்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உங்களால தான் நானும் சிங்கிளா இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுக்காகடா இங்கே நின்றுட்டு இருக்க? என் வெளிச்சத்தையே மறைக்கிற. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போட அப்படின்னு சொல்ல அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா இன்னைக்கு இல்லாட்டியும் ஒரு நாள் கண்டிப்பா என்னோட காதல் உனக்கு புரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் ஸ்வெட்டர் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் சோகத்தோட வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி சோகமா வர்றத வீட்டோட வேலைக்கார லேடி பார்த்த உடனே என்ன கேட்குறாங்கன்னா என்னாச்சு பாஸ் உன்னை திட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அவர் என்னை திட்டாரு. இத்தனை வருஷமா என்னை காதலிக்க யாருமே இல்லை. நான் சிங்கிளா இருக்கேன். நான் வாழ்றதே வேஸ்ட். எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்ல என்னது நெஞ்சு வலிக்குதா? அப்படின்னா கண்டிப்பா ஹார்ட் அட்டாக்காக தான் இருக்கணும். வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இப்போ இவங்க வேகமா போய் ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ ஸ்வெட்டர் பின்றேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கதை பார்த்த உடனே இவர் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்போ ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வரா. எங்க அவரு திரும்ப வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க இன்னைக்கு வேலைக்கு போனா தானே திரும்ப வர்றதுக்கு. அவர் இன்னைக்கு ஃபுல்லா வீட்டிலே தான் இருந்தாரு. சாப்பிட கூட வரல அப்படின்னு சொல்ல ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவா பாக்குறதுக்காக போறா. இப்ப ஹீரோ இவ்வளவு பார்த்த உடனே ஸ்வெட்டரை பின்னாடி ஒளிச்சு வச்சிடறான். என்ன மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு. இன்னைக்கு நைட்டு நான் உன் கூடவே படுத்து தூங்கிக்கவா அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இதையே சாக்கா வச்சுட்டு நைட்டு ஹீரோயின் கூட ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் விடிஞ்ச உடனே ஹீரோ அவனோட கையை பார்த்தா ஊசியை தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில அங்கங்க குத்தி வச்சிட்டு இருக்க. இதை வீட்டோட வேலைக்கார லேடியும் பாக்குறாங்க. பாஸ் உங்களோட கையை பாருங்க எப்படி காயப்பட்டிருக்குன்னு. பேசுறதுக்கு அதை என்கிட்ட கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வெளியே நடந்து வந்துட்டு இருக்க. அவளை பாக்குறதுக்காக லேடி தான் வராங்க. இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்காக எக்ஸ்பிரஸ் டெலிவரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க இவ்வளவு அதை வாங்கிக்கிறா. இப்ப இவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி என்ன சொல்றானா ஏய் உனக்காக ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்கேன். கண்டிப்பா அந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கும் பாரு. அந்த கிஃப்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நீயே எனக்கு கால் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். என்ன கிஃப்ட் யார் அனுப்புனா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவ கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அரைகுறையா ஏதோ ஒரு ட்ரெஸ் இருக்கு. இப்ப இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த ட்ரெஸ்ஸை நீயா ஆர்டர் பண்ண அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்து கேட்க இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நான் ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி போய் அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றா. என்ன கரும தேடி அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ அவரை லவ் பண்றதானே எனக்கு எல்லா மேட்ரு தெரியும். லவ் பண்ணா சும்மா இல்லம்மா நம்மளும் நம்மளோட லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். உங்களை சேர்த்து வைக்கதை நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நல்லா பண்ணப்போ என் மானத்தையே வாங்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இவ திட்டிட்டு போன வைக்க கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே இவ வேகப்பட்டு அந்த இடத்த விட்டு போக ஹீரோ இவ்வளவு பிடிச்சிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் நீ போட்டா ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயை கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை சாத்திடுறா. என்ன இவ நம்மளை வெளியே தள்ளிட்டா அப்படின்னு வச்சுட்டு ஹீரோ வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு இவ வைக்கப்பட்டுட்டு புலம்பிட்டு இருக்க. இப்போ இந்த இடத்துக்கு வீட்டோட வேலைக்கார லேடி தான் வராங்க. அவங்க வந்து சாப்பிட டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட இல்லை எனக்கு பசிக்கல நான் வரல அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் விடிஞ்ச உடனே ஹீரோயின் வந்து எங்க அவரை எந்திரிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் அவரை எந்திரிக்கல அப்படின்னு இவங்க சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ரூமுக்கு போறா. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா தூக்கத்திலே ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கான். காலங்காத்தாலே
இவனுக்கு பார்த்தீங்கன்னா கனவுல ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து இவன் கூட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்க. இப்போ ஹீரோயின் வந்து என்னாச்சு இன்னும் எந்திரிக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்குறான். இப்போ அவளை பார்த்த உடனே ஹீரோக்கு கனவு ஞாபகம் வர டக்குன்னு அவளை பிடிச்சி கீட்டே இழுத்துக்க ஹீரோவோட மூக்குல இருந்து ரத்தமே வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே இவன் என்ன யோசிக்கிறானா, ஐயோ உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்லை இல்லை வேண்டாம் நீ கிட்ட வராமல் இருந்தாலே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறான். ஹீரோவை பார்த்த உடனே இவளை பார்த்தீங்கன்னா வாங்க உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போக இவளுக்கு ஒன்றும் புரியல. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா அந்த பாடி கார்ட் கிட்ட என்ன கேட்குறானா, அவர் எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணுறாரு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்கே உன்னை பார்த்தா லவ் வெளியே வந்துருமோன்னு தான் ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. என்ன குசு குசுன்னு பேசுறீங்க அப்படின்னு இவ கேட்குறா. ஒன்றும் இல்லை இதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மோமோஸ் எடுத்துட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட ரூமுக்கு தான் வரா. இவ ரூமுக்கு வந்த உடனே அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா. அவள் ஃப்ரெண்டு கால் பண்ணி ஏய் இன்னைக்கு யூடியூப் செலிபிரிட்டிஸ்லாம் வர்றாங்க வா பாருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட இவளுமே இப்போ ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ நைட் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா பாரில் தான் உட்காந்துட்டு இருக்காளுங்க. இப்போ அந்த பாரில் வயசு பசங்க வந்து அங்கிட்டு இங்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இந்த ப்ரோக்ராம் சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அங்கே வந்திருக்க எல்லா பொண்ணுங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இப்போ அதில் ஒரு செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு தான் இந்த ரோஸை கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் ரோஸை கொடுத்துட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோவோட ஆளுங்க வந்து அவனை பிடிக்க இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. ஐயோ என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போக பின்னாடி அவளோட ஃப்ரெண்டு கத்திக்கிட்டு போறா. ஐயோ என் ஃப்ரெண்டை விட்டுருங்களேன் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு இவ கத்திக்கிட்டு போக ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இப்போ அந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் வேலைக்கார லேடிக்கிட்ட என்ன சொல்றானா, பார்த்துட்டு இருக்கீங்களே என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. ஐயோ விட்டுருங்க அப்படின்னா அவங்களும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் காதலே வாங்கிக்காம ஹீரோயினை பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பெட்டில் உட்கார வச்சுட்டு இவன் மேலே பயங்கர கோவமாயிட்டு என்ன யோசிக்கிறானா, என்னால் உன்னை இன்னொரு பையன் கூட பார்க்கவே முடியாது, நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு வச்சுட்டு ஹீரோ அவனோட கோட்டை கழட்டிட்டு ஹீரோனோட கையை கட்டி போட்டுட்டு அவகிட்ட தப்பாக நடக்க பார்க்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிடுறா. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ அளவே ஆரம்பிச்சிடறா. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு அவளோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணி விட்டுட்டு என்னை மன்னிச்சிடு இது கோவத்தில் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. ரூமுக்கு வெளியில ஹீரோவோட பாடி கார்டும் வேலைக்கார லேடியும் நின்றுட்டு இருக்காங்க. இங்க 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 19 வயசு தான் ஆகுது, ரொம்ப சின்ன பொண்ணு, தப்பு பண்ணியிருந்தா எடுத்து சொல்லலால அப்படின்னு சொல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ளீஸ் அடிக்காதீங்க பாவம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. என்னை பார்த்தா என்ன கொடுமைப்படுத்துற மாதிரி தெரியுது அவங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நான் அவளை எதுவும் பண்ணல நல்லதா இருக்கா, நீங்க 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட ஸ்கூலுக்கு தான் போறா. அங்கே போனோன்னா அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஏண்டி அவர் உனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தாரா, எல்லாம் என்னால் தான் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும் விர்ரி அவர் என்னை எதுவும் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கரெக்ட் பண்ண வழி தெரியாமல் புக்கெல்லாம் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்கான். பொண்ணுங்களை எப்படி லவ் பண்ணுறது எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு இவன் இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் ஃபைல் எடுத்துகிட்டு வரான். பஸ் புது ப்ராஜெக்டான ஃபைல் வந்திருக்கு சரியா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கே வைக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த புக் அது மேலே ஒளிச்சு வச்சிடறான். இப்போ இவன் அந்த ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஓகேவா தான் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட்டை கூட அப்படின்னு சொல்ல இவனும் அந்த ஃபைலை எடுக்கிறேன்ற பேரில் புக்கையும் சேர்த்து எடுத்துடுறான். அப்படி எடுக்கும்போது அந்த புக்கை கீழே விழ ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த புக்கை பார்த்துடுறான். இந்த ஆளு இதுக்காக இந்த மாதிரி புக்கெல்லாம் பார்க்குறான். நடக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு இந்தாங்க பாஸ் உங்களோட புக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்க. டேய் பொண்ணுங்களை எப்படா கரெக்ட் பண்ணுறது, ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்ல அப்படின்னு சொல்ல நிறைய பொண்ணுங்க எனக்கு ரூட்டை விட்டுருக்காங்க, ஆனால் நான் யாரையும் கரெக்ட் பண்ணல, அப்படி எனக்கு ஐடியா தெரிஞ்சிருந்தா நான் ஏன் சிங்கிளாக இருக்க போகிறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவனை முறைச்சு பார்க்குறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா பாஸ் ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட காத்துக்குள்ளே போய் ஒரு ஐடியாவை கொடுக்க இந்த மாதிரி கேவலமான ஐடியா கொடுத்தேன்னு வச்சுக்க ஏன் தண்ணியில் அதை கடுக்கோனை மாற்றிடுவேன் போடா அப்படின்னு சொல்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா கடைசியாக அவன் சொன்னதான் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு வச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்த கையோட பச்சை தண்ணியில் குளிக்கிறான். என்னடா சொல்லியிருப்பான்னு பார்த்தா ஃபீவர் வந்துச்சுன்னா அவங்க கூடவே இருப்பாங்க, அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பை
வளர்த்துக்கலாம் அப்படின்னு இவன் ஐடியா கொடுத்துருக்க. ஹீரோ பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வெளியே வரான். இப்போ அவன் வெளியே வந்த கையோட அதே மாதிரி ஹீரோக்கு ஃபீவர் வர வீட்டோட வேலைக்கார லேடி ஓடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, சாருக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் தான் உட்காந்து பக்கத்துலேயே பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஃபீவர் சரியாகிற வரைக்கும் உங்கள் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ இதுதான் சாக்கு அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து ஹீரோவை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாள்ல சரியாயிரும், மெடிசன் கொடுத்துருக்கேன், அதை மறக்காம சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போக இந்த பக்கம் ஹீரோக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை நல்லபடியா பார்த்துட்டு ஹீரோக்காக அவளே சமைச்செல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க அந்த சாப்பாடு பார்த்தா கருகி போயிருக்கு. அதை பார்த்தவொன்னே ஹீரோ வேவேமா சாப்பிட்டுட்டு இருக்க. இவ ரொம்ப ஷாக் ஆயிரா, அது கருகி போயிருக்கே, அதை எப்படி உங்களால சாப்பிட முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல நல்லா தான் இருந்துச்சு, இந்த நீ இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட அப்படின்னு சொல்லி இவன் ஃப்ரூட்ஸை ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோக்கு கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்க்கறதுக்கு அவங்க சித்தி தான் வராங்க. இப்போ அவங்க சித்தி வந்து ஹீரோயின் கிட்ட தனியா பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட கம்பெனியை அந்த ஷென் இருக்கானே அவன் பாடா படுத்திட்டு இருக்கான், எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் நம்ம கம்பெனிக்கு கிடைக்கவே விட மாட்டேங்கிறான், நீ தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஹெல்ப் பண்ணணுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என்னை என்னைக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்களோ அன்னையிலேருந்து நான் ஷென் கூட தான் வளர்ந்துட்டு இருக்கேன், அவர் தான் என்னை வளர்த்து ஆளாக்கி விட்டுட்டு இருக்காரு, என்னை படிக்க வைக்கிறது பார்த்துக்கிறதுன்னு எல்லா வேலையும் அவர் தான் பார்த்துருக்காரு. கண்டிப்பா அவருக்கு எதிராக நான் எதுவும் பண்ண மாட்டேன், அதே மாதிரி உங்க கம்பெனியையும் வளர விட மாட்டேன், சொல்லப்போனா அவருக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் முன்னாடி நிற்பேன், அவர் உங்களை ஒரு வழி ஆக்குற வரைக்கும் அது எல்லாத்தையுமே நான் என்னோட கண்ணால பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இவங்க பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு வர இவங்களுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு வந்து தூங்கலான்னு பார்க்க ஹீரோவும் தூங்குறதுக்கு வந்துடுறான். ஆனால் அவன் சட்டை பட்டனை ஒழுங்கா போடாம பாடியை காமிச்சிட்டு நின்றுட்டு இருக்க. நீங்க ஏன் ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடாம இருக்கீங்க, சட்டையை ஒழுங்கா போட்டு வரலாம்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீயே போட்டு விட அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ அவ சட்டை பட்டனை போட்டு விட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண இவளும் ஹீரோவை கிஸ் பண்றா. இப்போ அவங்க 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தூக்கிட்டு பெட்ரூம்க்கு தான் போறான். என்னடான்னு பார்த்தா நைட்டு 2 பேரும் ஒன்னா தான் ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் விடுது. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தான் கண்ணை முழிக்கிறா. இப்போ அவ கண்ணை முழிச்சு பார்த்து ஹீரோவை தொடலான்னு வர, என்னாச்சு என்ன சைட் அடிச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க இவ வைக்கப்பட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கழுத்தை பார்த்து, உன்னோட கழுத்துல நிறைய காயம் இருக்கு, இப்படியே நீ வெளியே போனா நம்ம 2 பேரையும் கண்டிப்பா கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அவ கழுத்துல உள்ள காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கும்போது அவங்க ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. பாஸ் உங்களை பாக்குறதுக்காக யாரோ 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி வெயிட் பண்ணு நான் போய் யாருன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரெடி ஆயிட்டு கீழே போனா அந்த இடத்துல ஹீரோயினோட தாத்தாவும் அவங்க சித்தியும் தான் வந்திருக்காங்க. இப்ப தாத்தா சித்தி 2 பேரும் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பெரிய கம்பெனின்னு எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா எங்க வீட்டு பொண்ணு உங்ககிட்ட இருக்காளே அதை பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தோம், நாங்க வந்தது உங்களை பயமுடுத்துறதுக்காக இல்ல, எங்க பொண்ணை மறுபடியும் கூட்டிட்டு போறதுக்காக, நீங்க 2 பேரும் பொண்ணா இருக்க விஷயம் பிரஸ்காரங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட குடும்ப மானமே போயிருமே அப்படின்னு சொல்ல, என்னையே பயமுடுத்துறதுக்காக இங்க வந்திருக்கீங்களா, 2 பேரோட குடும்பத்துல யார் பவர்ஃபுல் அப்படின்ற விஷயம் உங்களுக்கே தெரியும், நான் நினைச்சேன்னா உங்க குடும்பத்தையே மொத்தமா அழிச்சிருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட பேத்தியை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன், அவளை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, அவளோட நிலையில கூட உங்களால தொட முடியாது, ஏன்னா நான் அவளை காதலிச்சிட்டு இருக்கேன், யாருக்காகவும் அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவ தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொல்ற எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்ட உடனே செம ஹாப்பி ஆயிடுறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு காதலிக்கிறாரு, என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இப்போ ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வரா. அவ வந்து என்ன சொல்றானா, நீங்க 2 பேரும் என்னோட ஃபேமிலியா, அந்த டவுட் எனக்கு பல வருஷமா இருக்கு, நான் அந்த வீட்டை விட்டு வந்து எவ்வளோ நாள் இருக்கும், கொற்றமலையில என்னை வீட்டை விட்டு இவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்க, என்னோட சொத்து எல்லாத்தையும் நீங்க டேக் ஓவர் பண்ணிட்டீங்க, இன்னும் என்னதான் வேணும், வயசான ஆளுக்கு கட்டி கொடுக்க பார்த்தீங்க, அதுவும் முடியாதுன்னு என்னை ரேப் பண்ண கூட ட்ரை பண்ணா, அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கடைசியா இங்க வந்துட்டீங்களா, நீங்க பண்ண எல்லா தப்பையுமே இவங்களே அவங்களோட வாயால சொல்லியிருக்காங்க, அதுக்கான ரெக்கார்ட் தான் இது அப்படின்னு ஹீரோயின் அந்த ரெக்கார்டரை எடுத்து காட்ட, அதை பார்த்த உடனே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் அதை எல்லாரும் முன்னாடி போட்டு காட்ட ஹீரோ அவனோட பாடி கார்டை கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் போலீஸ்ல பிடிச்சி கொடு, அதுக்கான எவிடன்ஸ் இவகிட்ட இருக்கு வாங்கிக்க அப்படின்னு சொல்ல ஹீரோட ஆளுங்க அவங்க 2 பேரையும் அங்க இருந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் வெளியே வந்த உடனே ஹீரோ என்ன சொல்றானா, உன்னோட எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு, இந்த ரெக்கார்ட் மூலமா உன்னோட ப்ராப்பர்ட்டியுமே உனக்கு வந்துடும், நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு அவங்க 2 பேர்கிட்டே சொன்னீங்களா, அதுக்கான பதில் நான் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா, நானும் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன், எப்பயிலேருந்து தெரியுமா, ஒரு நாள் நீங்கள் ஃபாரின் ட்ரிப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தீங்களே அன்னைக்கு நைட்டு என் கூட ஒன்றா தான் ஸ்டே பண்ணீங்க, அன்னிலேருந்தே நான் உங்களை காதலிக்கிறேன், ஆனால் நீங்கள் லேட்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வைக்கப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக இவ சொன்ன ஷாக்கில் ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒன்றா இருந்திருக்கோமா அப்படின்னு. இப்போவே இப்படி ஷாக் ஆகிட்டு நிற்க அந்த இடத்துக்கு ஹீரோவோட பாடி கார்டும் வீட்டோட வேலைக்கார லேடியும் தான் வராங்க. பாஸ் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்க. எனக்கு சந்தோஷத்தில் தலைக்கால் புரியல போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே ஓடிட்டு இருக்க. வா வா போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இப்படி ஹாப்பியாக
ஜாலியாக இருக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.